வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு நம்ம ஆரோக்கியம். பனிக்காலத்தில் சருமம் வறட்சி ஏற்படுவதற்கான காரணம் மற்றும் அதற்கான தீர்வுகளை தான் இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். பனிக்காலத்தில் சருமம் வறட்சி அடைவதற்கான சில காரணங்கள், சிலரது சருமம் வறட்சி அடைந்து மென்மை தன்மை நீங்கி சொரசொரப்பாக சுருக்கங்களுடன் செதில் செதிலாக காணப்படுவதை பார்த்திருப்போம். அதிலும் இந்த நிலை பனிக்காலத்தில் மிகவும் மோசமாக இருக்கும். இத்தகைய வறட்சியை போக்குவதற்கு பலர் தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெய் கிரீம்களை பூசிக்கொள்ளலாம். சரும வறட்சி பெரும்பாலும் உலர்ந்த காற்றினால், முக்கியமாக ஏசி அறைகளில் மணிக்கணக்கில் அமர்ந்திருந்தால் சருமம் வறட்சி அடையும். மேலும் சரும வறட்சியானது மிக குறைந்த வெப்பநிலை, மிக குறைந்த ஈரப்பதம் மற்றும் பயங்கரமாக அல்லது மிக வேகமாக அடிக்கும் காற்று போன்றவற்றாலும் ஏற்படும். அதிக நேரம் வெந்நீரில் சருமத்தை நனைப்பதாலும் சருமம் வறட்சி அடைந்து விடுகிறது. பொதுவாக சருமத்தில் இயற்கையாக உள்ள எண்ணெய் பசையானது சருமத்தை நன்கு பாதுகாத்து இறுக்கமாக இருக்க உதவுகிறது. தினமும் அதிக அளவு தண்ணீர் குடிக்காமல் இருப்பதும் வறண்ட சருமத்திற்கு காரணமாகும். பல வகையான சோப்புகளை பயன்படுத்துவதாலும் சரும வறட்சிக்கு காரணமாகும். எனவே காரமில்லாத மிதமான சோப்பு வகைகள் அல்லது மூலிகைகள் கலந்த சோப்புகள், கிரீம்களை பயன்படுத்துவது நல்லது. மேலும் இது போன்று மருத்துவம் சார்ந்த பல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.